பால் கெட்டு போச்சுன்னு ஃபீல் பண்ணீங்களா? இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பால் கெட்டு போனால் சந்தோஷப்படுவீங்க. இது செய்கிறதுக்கு கெட்டு போன பால், அதாவது திரிஞ்சு இருக்கணும் அந்த பால், ஆனால் பேட் ஸ்மெல் வரக்கூடாது. அப்படி இருக்க பால் எடுத்துக்கோங்க. அதை நல்லா காய்ச்சிட்டு அது கூட இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறுங்க. ரொம்ப கொட்டிடாதீங்க, கட்டி பிடிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா திரண்டு பால்கோவா பதம் வர வரலும் இதை நல்லா கிளறி விட்டுடலாம். உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி வேணும்னா லாங் வீடியோ சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, இதை நல்லா சுண்டி திக்காகி பால்கோவா பதம் வந்துச்சு. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பால்கோவா ரெடி. இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு நான் பாதாம் தூவி விட்டுறேன். இதை சாப்பிட்றதுக்கு பால்கோவும் ஜெல்லியும் மிக்ஸ் ஆன ஃபீல் இருக்குங்க. இதுலேருந்து ஒரு பைட் எடுத்து அப்படியே வாயில வச்சா வேற லெவல்ங்க. இதை நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் புரியும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்தா இப்போ இருந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் வீட்டில் பால் கெட்டு போச்சா? அந்த பாலை தூக்கி போடுறீங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் பால் கெட்டு போச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஆனால் அந்த பாலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் இதுக்கு நான் இங்கே 1/2 லிட்டர் திரிஞ்ச பால் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிடலாம். நான் இங்கே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். அது சூடானதுக்கப்புறமா இந்த பாலை அதில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலக்கிடலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு பிஞ்சளவு ஏலக்காய் தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கெட்டு போன பால்லாம் ஸ்வீட்டாக, கெட்டு போன பால்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். பால் ஓரளவுக்கு சுண்டி வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சக்கரை உங்க சுவைக்கு எப்போ கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி விடும். ஸோ இதை கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி பால்கோவா மாதிரி திரண்டு வரலாம் அதை மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ பாருங்க, இதை நல்லா சட்டியில் ஒட்டாம திரண்டு வந்துருச்சு. இதை கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது சூடா இருக்கும் போதே ஒரு பவுல்ல எண்ணெய் ஆர் பட்டர் சேர்த்து அதை இதுல கொட்டி வச்சிருங்க. இப்போ இதுக்கு மேல உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் தூவி சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்ம பால்கோவா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பை. என்னது, பால் கெட்டு போனால் சந்தோஷப்படுவீங்களா? ஆமாங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனிமேல் பால் கெட்டு போனால் கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இந்த வெயில் காலத்துக்கு சீக்கிரமாகவே பால் கெட்டு போயிடுதுங்க. அப்படி கெட்டு போன பாலை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். அதுக்கு கெட்டு போன பாலை எடுத்து ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பில் வச்சுட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருங்க. நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் இவன் இப்படி கொதிச்சு வருவான். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்கிறதா பெட்டர். இல்லைனா இவன் தலையில் இப்படி தட்டி விட்டுட்டே இருக்கணும். இது நீங்கள் பக்கத்துலேயே இருந்து ரொம்ப பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேறு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்குன்னு பைபிளை அப்படியே கிடப்பில் போட்டிங்கன்னா அடி பிடிச்சிருவாங்க. அப்பப்போ பார்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். பால் கொஞ்சம் நல்லா சுண்டி இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நான் அதில் நாட்டு சக்கரை சேர்த்துறேன். நான் 1/2 லிட்டர் பாலுக்கு 1 கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டே இருந்துட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மாதிரி நல்லா சுண்டி அது பால்கோவாக வரும். அவ்வளோதாங்க, நம்ம பைபிளை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம அதை ஆற வச்சிடலாம். இதை மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் பால் கெட்டு போனால் மொதல் வேலையை இதான் செய்வீங்க. ஆனால் இது செய்யறதுக்கு கொஞ்சம் பொறுமை அதிகமாக தேவை. பிகாஸ் இவன் சுண்டுறவரில் நீங்கள் அதை கிண்டிகிட்டே இருக்கணும். அது ஒன்று தான் இதில் வேலை, வேறு வேலை இருக்காது. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது அடிக்கடி பாலை கெட விட்டுறாங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.